பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உடைய இருதயத்திலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், உடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், நீதி, நேர்மை, முடிந்த அளவிற்கு பரிசுத்தமாய் இருக்க பிரயாசப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவேளை 100க்கு 100 என்னால் முடியவில்லை என்றாலும் பிரயாசப்படணும். துன்மார்க்கமாய், அநீதியாய், இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசுவார் என்றால் பேச முடியாது. அந்த பரிசுத்தத்தை நமக்கு தருகிறவரும் இயேசு கிறிஸ்து தான். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்றவர் சொல்லி இருக்கிறார். நீங்க பரிசுத்தத்தை விரும்பி, ஆண்டவரே என் வாழ்க்கையில பரிசுத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுத்து அவரே உங்களுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி தேவனோடு பேசவும் அவருடைய குரலை கேட்கவும் உதவி செய்வார். சிலர் சொல்லுவாங்க, இயேசு எப்படி பேசுவார், இப்படிலாம் பேசுவாரா என்று. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் பேசுவார். இதை நாம் விவரித்து சொல்லி விளங்க முடியாது. நீங்க அந்த அனுபவத்தில் வரும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். இயேசுவை தரிசிப்பது என்பது சுத்த இருதயம் இருக்கணும். பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பணும். நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தவறான சம்பாத்தியம் செய்திருந்தால் அதை விட்டு மனம் திரும்பி அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும். அநியாய சம்பாத்தியம் செய்கிறவர்களோடு இயேசு பேச முடியாது. உடைய சம்பாத்தியத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் பரிசுத்தம், முடிந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்க உங்களை அர்ப்பணித்து கொண்டு எல்லாவற்றிலும் வெறும் பக்தியா பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன் என்பது மாத்திரம் அல்ல. உடைய குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை எல்லாத்திலுமே ஒரு பரிசுத்தம் இருக்கணும். வருமானத்திலே பரிசுத்தம் இருக்கணும். சம்பளத்துக்கு மேலே துன்மார்க்கமாய் தவறான வழியில் பணம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திற்கு அரசாங்கத்திற்கு ஒழுங்காய் வரி செலுத்த வேண்டும். அதை குறித்து பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வரி ஒழுங்காக செலுத்தாத கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுடைய வருமானத்திற்கு ஒழுங்காக அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும். இந்த மாதிரி நீதி, நேர்மை, ஒழுங்கு எல்லாம் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறாரு. நிறைய பேர் அதை அறிவது, பைபிள் வாசித்தா போதும், ஜெபிச்சா போதும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சான்னு நினைக்கிறாங்க. இல்லை, வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனத்தின்படி வாழ வேண்டும். வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பதிலே ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பெற்றோராக எப்படி இருக்கணும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அரசாங்கத்தில் பணி செய்தால் ஒரு அரசாங்க அதிகாரியாக எப்படி பணி செய்யணும், நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது, பொய் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, எல்லாம் பைபிளில் இருக்குது. நீங்கள் அந்த வசனத்தை நான் காண்பிப்பேன். அதனால தான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கணும். நீங்கள் அரசியல்வாதியாக கூட இருக்கலாம், நேர்மையான அரசியல்வாதியாக இருக்கணும். லஞ்சம், ஊழல் வாங்கி மக்களை ஏமாத்துறவங்களா இருக்கக்கூடாது. அப்போதான் ஆண்டவர் பேசுவார். அப்போதான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், கலப்படம் செய்து சம்பாதிக்க கூடாது, கள்ளக்கணக்கு எழுதக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். தேவன் என்னை பார்க்கிறார், நான் செய்வதை என் ஆண்டவர் கவனிக்கிறார் என்ற உணர்வோடு கூட நம்ம வாழணும். எப்படியே வாழலாம். வாரத்தில் ஒரு நாள் போய் காசு கொடுத்துட்டா போதும், ஆண்டவரை தரிசித்தரலாம், அது நடக்காது. இயேசு கிறிஸ்து கிட்ட, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நீதி உள்ள ஒரு தேவன். அவருக்கேற்ற ஒரு நீதி, நேர்மை, பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தால் தான் ஆண்டவர் பேச முடியும். ஒரு நாளில் முடிந்து விடுவதல்ல. நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறதுனால அனுதினமும் பாவ சோதனைகள், சில பலவீனங்கள் வரும். அதனால தான் நாங்கள் தினமும் முழங்காலில் நின்று இந்த வசனத்தை வாசித்த கண்ணீரோடு ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் பரிசுத்தமாக இருக்கணுமே, எனக்கு இன்னும் பரிசுத்தம் தாரும். நான் முற்றம் தேறினவனாக எண்ணுவதில்லை, நான் முற்றிலும் பரிசுத்தம் ஆகிவிட்டேன் என்று சொல்லுவதில்லை. நானும் பலவீனம் உள்ள மனிதன். அனுதினமும் இவன் பரிசுத்தத்துக்காக இயேசுகிட்ட போய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். என் கண்களிலே பரிசுத்தம், என் சிந்தனையிலே பரிசுத்தம், என் வாழ்க்கையிலே பரிசுத்தம், என் ஊழியத்திலே பரிசுத்தம். அதனால்தான் தைரியமாய் பேசுகிறேன். அரசாங்கத்துக்கு ஒழுங்காக நான் கணக்கு காண்பிக்கிறேன், இன்கம் டாக்ஸ் கட்டுகிறேன், அரசாங்கத்தை ஏமாற்றுவதில்லை. ஊழியம் செய்கிறேன் என்றால் நீங்கள் அனுப்புகிற காணிக்கையை நேர்மையாய் நாங்கள் கணக்கு வைத்து செலவு செய்கிறோம். அதில் ஏமாற்றினால்தான் பயப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக சுத்த இருதயத்தோடு எனக்கு காணிக்கை அனுப்புகிற மக்களுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன்.
அதனால் தான் தைரியமாக என்னால் பேச முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்னும் பரிசுத்தமாகணும். நாம் ஒன்று தினமும் பரிசுத்தத்தை விரும்பணும். கிறிஸ்தவர்கள் தினந்தோறும் வேத வாசித்து ஜபம் பண்ணி நான் இன்னும் ஆண்டவரை நெருங்கணும், இயேசுவோடு நெருக்கமாக வாழணும்னு தாகம் கொள்ள வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவோடு வாழ்வது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் போய் காணிக்க போட்டுட்டு அப்புறம் இஷ்டப்படி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தினமும் இயேசுவோடு வாழ்வது, இயேசுவோடு நடப்பது. நீங்க எங்க போனாலும் இயேசு என் கூட இருக்கிறார், நான் செய்வதை கவனிக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தில் கூட பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். ஒரு சகோதரி ஜெப கடிதம் கொடுத்திருந்தார்கள். நான் இந்த ஜெப குறிப்புகளை வாசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு சகோதரி எழுதி இருக்கிறாங்க, ஐயா எனக்கு திருமணம் ஆயிற்று, கணவரோடு தான் இருக்கிறேன். ஆனால் இந்த செல்போன், அதாவது அந்த டச் செல்போன், அது என்னை நிறைய பாவத்துக்குள்ளாக்குகிறது. அது வேண்டான்னு அதை வித்துட்டேன், இனிமேல் அதை வாங்கக்கூடாது, நான் அதை பயன்படுத்தக்கூடாது, அது என் பரிசுத்தத்தை பாதிக்கிறது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. சின்சியர், அது உண்மை. அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். உண்மை அது. செல்போன் வழியாக இன்றைக்கு சாத்தான் நுழைந்து நிறைய பேருடைய பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான், தவறான பாதையில நடத்துகிறான். நாம் அதை உணர்ந்து செல்போன்ல கூட ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். யாரோடு பேசுகிறோம், என்ன பார்க்கிறோம், கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிற பாவங்கள் செல்போனுக்குள் இருக்கிறது. தவறான காரிய சாத்தானுடைய கண்ணீர்கள் செல்போனுக்குள் இருக்கிறது. அதுக்கு பேரே வலைத்தளம். வலைன்னா என்ன அர்த்தம்? கண்ணி. வலையில் அகப்பட்டு கொண்டு அவ்வளவுதான். இன்னைக்கு வாலிபர்களை, இளம் பிள்ளைகளை சாத்தான் செல்போன் வழியாக கண்ணியில் அகப்படுத்துகிறான். பெற்றோர் அதில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளுடைய பயன்படுத்துகிற செல்போன் காரியத்தில் கவனம் செலுத்தணும். அதற்குள்ளே சாத்தானுடைய வலை இருக்கிறது, பாவத்தை தூண்டுகிற காரியம் இருக்கிறது, பாவத்தில் சிக்க வைக்கிற காரியம் இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு விளங்க பண்ண வேண்டும். நீங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதனால ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். பரிசுத்தமாய் முடிகிறதோ இல்லையோ அதை விரும்பணும். கூடுமான வரைக்கும் பரிசுத்தமாய் இருக்க வாஞ்சிக்கணும். நான் நேர்மையா இருக்கணும், ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், என் வாழ்க்கை சுத்தமா இருக்கணும், நான் செய்கிற எல்லாவற்றிலும் நேர்மை இருக்கணும், இயேசு என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அப்படி அனுதினமும் நீங்க ஆண்டவரை தேடினால் அவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் மத்தியில் வந்து பிரசங்கம் பண்ணினா நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வந்து பிரசங்கம் பண்ண முடியாது. உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபிப்பாரு. நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்கள் உபவாசத்தை மறந்து விட்டோம். உபவாசம் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடாம ஒருவேளை சாப்பாட்டையாவது ஒதுக்கி உங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி நீங்க வசனத்தை தியானித்து ஜெபிக்க பழகணும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இந்த உபவாசம் அவசியம். நான் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறதற்கு நான் உபவாசம் பண்ணி என் சரீரத்தை ஒடுக்கி ஜெபிக்கிறேன். அப்படிலாம் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு எங்கோ ஓட அவசியம் கிடையாது. உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம். இயேசு நம்முடைய குடும்பத்தோடு வாழ்கிற ஆண்டவர். நம்ம குடும்பமா சந்தோஷமா இருப்பதை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன், நம்மை பிள்ளைகளை போல பார்க்கிறார். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமா மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே உரசல்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே உரசல்கள், நிம்மதி இல்லை. குடும்பத்தில் வறுமை, தரித்திரம் என்ற பல போராட்டங்கள். இயேசு இதிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், உங்களுடைய வருமானம் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்களுடைய மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் இயேசுவின் விருப்பம். வேதத்தை வாசித்து பாருங்க, எப்பவும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, எப்பவும் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் துக்கம், வேதனை? இயேசுவுக்கு நம்ம முழுமையான இடம் கொடுக்காததுனால தான் நிறைய வேதனைகள். அதனால இந்த நாள்ல இருந்து உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தினந்தோறும் வேதம் வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவரோடு நடக்க உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பலவீனம் சாத்தான் உங்களை தாக்கி இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில் வச்சிருக்கலாம். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, கணவர், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞன்னு இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க, மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது,
எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீ கலங்குறீங்களா? பயப்படாதங்க, உங்களை குணமாக்குவார். விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. இப்ப நான் ஜெபிக்க போறேன். விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், உங்களுடைய தள்ளும்புகளால் சுகம் உண்டாகட்டும். அப்படி சொல்லணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடியே வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.